5 முறை நான் எந்த பெண்ணையும் கையை பிடிச்சிருக்கல. நான் ஆத்து மணல் அள்ளி ஒண்ணு விற்கல, நான் கள்ளச்சாராய காட்சி ஒண்ணு விற்க, நான் ஊராஞ்சொத்தை சுரண்டி ஒண்ணு உரையில போடல, நான் இளஞ்சொத்தையும் கொள்ளையடிக்கல, திருடல, பொய் சொல்லல, கொலை செய்யல, எதுவுமே செய்யல. இதையெல்லாம் செஞ்சவங்களை தடுக்க போராடுனே. அதுக்கு 5 முறை சிறை, கடைசியா 5 மாசம் சிறை. ஒன்னே ஒண்ணுதான் நான் சொன்னேன், என் மீனவனை நீ அடிச்சா நான் உன் மாணவனை அடிப்பேன். அதுவே எனக்கு ஆத்திரம் வந்தது, எனக்கு கோபம் வந்தது. ஏன்? நான் நல்ல ஆத்தாள் அப்பனுக்கு பிறந்ததுனால. ஏன்னா என் ரத்தம் அவன் ரத்தம் ஒண்ணு, என் மொழி அவன் மொழி ஒண்ணு. நாங்கள் எல்லோரும் ஒரு தமிழ்தாயின் பிள்ளைகள் என்பதால அவன் அடித்தது எனக்கு வடிச்சது, நான் குடிச்ச போராடி. உங்களை போல இல்லை ஐயா, உங்களை போல நான் இல்லை. எல்லை தாண்டி மீனவர்கள் பேராசைப்பட்டு போகிறார்கள் மீன்பிடிக்க என்று சொல்றது நாங்கள் இல்லை. அது பேராசைப்பட்டு போறாங்க. 1,76,000 கோடியை கொள்ளையடிச்சு நீங்க என்ன ஆசைப்பட்டது? அது பேராசை இல்லையா? நேரு, காந்தி போன்ற பெரிய பெரிய தலைவர்களை, இந்த நாட்டின் தலைவர்களை உலகத்திற்கு எவ்வளவு தெரியுமோ என் அன்பு மக்களே, அவ்வளவு ராஜாவையும் கைவழியும் தெரியும். வெள்ளையனை எதிர்த்து போராடி இந்திய பெருநாட்டிற்கு விடுதலை வாங்கி தந்ததால் இந்த தலைவர்களை உலக அரங்கிற்கு தெரியும். அதே விடுதலை நாட்டில் கொள்ளையடித்து சேர்த்ததால் இவர்களை எல்லாம் உலக அரங்கிற்கு தெரியும். பல உலக நாடுகள் ஆராய்ச்சி என்ன தெரியுங்களா? ஒரு துறையில 1,76,000 கோடியை கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த நுட்பம் நமக்கு தெரியலையே. பல மண்ணை விட்டாங்க. இன்னைக்கு படிச்சுட்டு இருக்க இளைஞர்களுக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுங்களா? ஆய்வு. இந்த 1,76,000 கோடிக்கு எத்தனை சொல்லி எத்தனை முட்டைடா போடுறது? இந்த அடிச்ச முட்டையில தான் இந்த இப்ப சத்துணோட 5 முட்டையா போடுறது. அதுலதான் என் அன்பு மக்களே இந்த மிக்சி, கிரைண்டர், மிக்சி இல்லைன்னா கிரைண்டர், கிரைண்டர் இல்லைன்னா மிக்சி, லேப்டாப், அதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு? நான் அடிச்ச கொள்ளையில உங்களுக்கு பங்கு. நான் யார் தெரியுமில்ல? நான் ஒரு நேர்மையற்றவன். எனக்கு 4 கொண்டாட்டினா உங்களையும் 4 கொண்டாட்டி கட்டி விட்டுறது. எந்த மாவட்ட செயலாளர் ஒரு கொண்டாட்டியோட வாழ்றேன் என்ன சொல்றாங்க? எந்த அமைச்சரா ஒரு கொண்டாட்டியோட இருக்க? எந்த அமைச்சருங்க? அயோக்கிய பெயர்களா? 5 கொண்டாட்டி தொடங்கி என் நாளை சுடுநாளாக மாற்றி முடிக்கிறதா? அயோக்கிய பெயர்களா? அயோக்கிய பெயர்களா? நான் திருடன், உங்களையும் திருடனாக்குறது. நான் அயோக்கியன், உங்களையும் அயோக்கியனாக்குறது. ஏன்? என்னை எதிர்த்து கேள்வி கேட்க உனக்கு உரிமை இல்லாதாக்குறது. எதற்காக ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? நீ நாளைக்கு நான் எம்எல்ஏவாய் வரும்போது என் சட்டையை பிடிச்சி கேட்பேன்ல, ரோட்டை ஒழுங்கா போட்டியாடா என்று கேட்ப. நான் உடனே கேட்பேன், ஓட்ட காசு வாங்காம போட்டியாடா என்று கேட்பேன். அதுக்கு ஏன் என் மக்களை நேர்மையற்றவர்களாக மாற்றணும், சிந்திக்க விடக்கூடாது. சிந்திச்சா பல சீமான்கள் கிளம்புவான். கேள்வி கேட்பான். ஏன் கேள்? எது ஒன்றையும் சந்தேகி என்ற மார்க்சின் மாணவர்கள் கோழி. எப்பொருள் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று பாடிய முப்பாட்டன் பேர பிள்ளைகள். ஆராய்வான், சிந்திப்பான். எது ஒன்றையும் சந்தேகி என்று சொன்ன எங்கள் ஐயா பெரியாரின் பேர பிள்ளைகள் நிறைந்திருக்கிற நாடு. கேட்பான் 5-5-10 பேசாம கேட்டுக்கிட்டு வராத, எப்படி 10 கேளு என்று சொல்லி தந்த தலைவரின் பிள்ளைகள் இங்க நிறைஞ்சி இருக்கிறான். கேட்பான். ஏன் என்ற கேள்வி எனக்கும் கேள்வி கேட்பான். அதனால என்ன செய்யணும்? அவனை சிந்திக்க விடக்கூடாது. அதுக்கு என்ன வழிமை? டாஸ்மார்க்க தரகணும். ஏதாவது ஒன்று இந்த நாட்டில் உருப்படியா இருந்தா நீங்க எல்லாம் பாத்தீங்க, போலி மாத்திரைன்னு குடிச்சுட்டு இருந்தாங்க. எது? உயிர் காக்கிற மருந்து போலி. போலி டாக்டர் குடிச்சுட்டு இருந்தாங்க. உயிரை காப்பாற்று மருத்துவர்களில் போலி.
அப்புறம் உணவுல போலினாங்க. சாப்பிடுற உணவு போலி, அரசும் போலி, எல்லாமே போலி. என் அன்பு மக்களே, போலி மாத்திரையை என்ன செய்தீர்கள்? தூக்கி எறிந்தீர்கள். போலி டாக்டர்களை என்ன செய்தீர்கள்? கைது செய்து சிறையில் அடைத்தீர்கள். போலி உணவை என்ன செய்தீர்கள்? தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டீர்கள். இந்த போலிகளை எல்லாம் காப்பாற்றி வைத்த போலி அரசையும் நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். அன்பு மக்கள், எல்லாம் போலி. அப்ப கலைஞர்கள் கேட்கிறாங்க, எல்லாமே இப்படி காலாவதி மாத்திரை ஆயிடுச்சு, இப்படி எல்லாமே காலாவதி உணவாயிடுச்சு. அதுக்கு அவர் சொல்றாரு, போலி மாத்திரைகளை விட காலாவதி மாத்திரைகள் பரவாயில்லை இல்லையா? ஈழ பிரச்சனையில் மத்திய அரசின் நிலைப்பாடு திருப்திகரமாக இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் மன நிறைவு தரும்படியாக இல்லை. யாருக்காவது விளங்குதா? புரியல. என்ன எழுத்துனே படிக்க முடியாத அளவுக்கு சுடிச்சு எழுதி விட்டது. அது மாதிரி என்ன பேசுறோம்னே தெரியாம குழப்பி பேசி விட்டது. கால கொடுமை. கல்யாணம் செஞ்சு கொண்டா தன் நாட்டு மக்களுக்கு செய்கிற கடமையில் தவறிவிடுவோமோ என்று இந்த மண்ணின் மகத்தான பெருந்தலைவன் எங்கள் ஐயா காமராஜர் கடைசி வரை கல்யாணமே திருமணம் செய்து கொண்டா எங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாம் உழைக்கிற பணியில் இருந்து தடமாறி விடுவோமோ என்று தேசியமும் தெய்வீகமும் என்று கண்கள் என்று பேசிய எங்கள் ஐயா இந்த இருவரும் தலைவர்கள் வாழ்ந்த சமகாலத்திலே வாழ்ந்த தலைவர்கள். இவர்களின் அன்பு மக்களே, எத்தனை திருமணம் செஞ்சோம் என்றே தெரியாமல் செய்து கொண்டே எங்க போய் சொல்றது? இன்னைக்கு என்ன தெரியுமா ஐக்கிய காங்கிரஸோட ஏன் கூட்டணி வைக்கணும்? அது காரணம் என்ன தெரியுமா? காங்கிரஸ் மத்தியில் ஆளுது. அந்த கட்சியோட நம்ம கூட்டணி வச்சாதான் நம்ம மாநிலத்திற்கு சேர வேண்டியது, நம்ம மாநிலத்துக்கு நிறைய சலுகைகளை கேட்டு பெறலாம். போற நிப்பாட்டல அதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? அவங்களால என்ன காரணம் சொல்ல முடியும்? மத்திய அரசு, மத்தியிலே ஆளுகிற காங்கிரஸ் அரசோட கூட்டணி வைத்தால்தான் எதையாவது சாதிக்க முடியும் என்றால், அங்க மத்திய அரசோட எதிர்த்து போர் புரிகிற கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் அத்தனையும் சாதிக்கிறது. அது எப்படி சாத்தியம்? காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து களமாடி எதிரும் புதிருமாக அரசியல் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1,00,000 கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சர் ஆன பிறகு 1,00,000 கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1,00,000 கோடி தன் மாநிலத்தின் பேரில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து தன் நாட்டு மக்களுக்கு தடையற்ற மின்சாரத்தை தந்து உழைக்கும் விவசாய பெருமக்களை பாதுகாத்து விவசாயத்திற்கு ஊக்கத்தொகை கொடுத்து விவசாயத்தை பெருக்கி, என் அன்பு மக்களே, இந்தியாவில் முதன்மை மாநிலமாக உலகத்தில் 2வது மாநிலமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறாரே. அவர் என்ன காங்கிரஸ் கட்சியை அப்படியே காலாக்கிட்டாரு. கால கொடுமை. இந்த பதவியில இருந்து போற நிப்பாட்டு என் ரத்த சொந்தத்தை கொண்டு குவிக்கிறான் சிங்கள நாய். தடுங்க அங்க போராடிய போது நீங்க சொன்னீங்க, நானே ஒரு அடிமை, நான் எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும்னு. அறிவார்ந்த என் பெருமக்களே, எந்த அடிமை 5 முறை நாடாண்டு இருக்கிறான் என்று யாராவது சொல்லுங்க. உலகத்தில் அடிமை என்னைக்கு அரசாங்கம் இருக்கிறான், அதுவும் 5 முறை. எவ்வளவு பெரிய கேவலம் நினைச்சு பாருங்க. 5 முறை நாடாண்ட நீங்க நானே ஒரு அடிமை என்று சொல்லுங்க. இப்ப எதை சொல்லுங்க? இந்த பதவியில் இருந்து கொண்டு நான் எதையுமே செய்ய முடியாத நீங்கள் ஐயா போரை நிப்பாட்ட சொல்லி கற்றறிந்த இளைஞர்களும் சட்டம் படித்த மாணவர்களும் வழக்கறிஞர் தோழர்களும் அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள் தன்னெழுச்சியாக போராடிய போது காவல்துறையை வச்சு அடிச்சு ஒடுக்கி நசுக்கி அந்த போராட்டத்தை வீழ்த்த எப்படி முடிந்தது? எதுவுமே முடியாத உங்களால் என் தம்பி முத்துக்குமார் உறங்கி கிடந்த என் தமிழ்ச்சொந்தம்
நீண்ட காலமாக ஒரே கட்சி ஆளுவது, தேசம் முழுமைக்கும் நாங்களே ஆளுவோம் என்ற திமிரோடு தெரிகிற ஒற்றை கட்சி ஆட்சி முறை காங்கிரஸ் கட்சி. அதை ஒழித்து முடித்தால்தான் மற்ற எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் விடுதலை அடையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களுக்கு மட்டுமல்ல, கன்னடர்களுக்கு மட்டுமல்ல, தெலுங்கர்களுக்கு மட்டுமல்ல, மராட்டியர்களுக்கு மட்டுமல்ல, எவருக்கும் இந்திய பெருநாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி முறை காங்கிரஸ் கட்சியை ஒழிக்காது எந்த மொழிவழி தேசிய இனத்திற்கும் விடுதலை இல்லை. அப்ப இந்தியாவில் யாராவது காங்கிரஸ் ஒழிச்சுட்டா ஏன் நாங்க நட்டுக்கு போயிருமா? என்னடா என்னடா 63 ஆண்டுல ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? ஒரு தடவை லட்சியத்தை நிறைவேற்றிய தீர்வோம். காங்கிரஸ் கட்சியை ஒழிப்போம். ஏன் ஒழிக்கணும்? கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. பீகார்ல நிதிஷ்குமாரும் லல்லு பிரசாத்தும் ராம்விலாஸ் பாஸ்வானும் காங்கிரஸை ஒழிக்க நினைக்கிறது வெறும் அரசியல் காரணம். ஆந்திர மண்ணில் இருக்கிற பெருமகன் ஐயா சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் காங்கிரஸ் கட்சியை எப்போதும் எதிர்ப்பது வெறும் அரசியல் காரணம். கேரள மண்ணை ஆளுகிற இடதுசாரிகள் எப்போதும் காங்கிரஸை எதிர்த்து நிற்பது வெறும் அரசியல் காரணம். பாரதிய ஜனதா கர்நாடக மண்ணில் காங்கிரஸை எதிர்த்து நிற்பது வெறும் அரசியல் பகை. என் அன்பு சொந்தங்களே, என் அன்னை தமிழ் தேசிய இன மக்களே, தெரிந்து கொள்ளுங்கள். நாம் காங்கிரஸை எதிர்ப்பது தமிழன் என்கிற தேசிய இனத்தின் வரலாற்று எதிரி காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தணும்னு மானமுள்ள தமிழச்சி மாறல பால் குடிச்ச பிள்ளைகள் நாங்க ஓடியாரோம். அதே காங்கிரஸ் கட்சியில நின்றுட்டு எங்களுக்கு கை சின்னத்துல ஓட்டு போடணும்னு சில மானம் கட்டதுக வருதுங்க. கையை கேவலம். சோனியா காந்தி தலைவின்னு சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? என் நிறமா, என் இனமா, என் வறுமை தெரியுமா, என் பசி தெரியுமா, என் மொழி புரியுமா, என் உணவு பிடிக்குமா, என்ன தெரியும்? என் வேர்வையின் நாற்றம் முகர்ந்திருக்கிறார்களா? என் காலடி விட்டு கிளம்புகிற புழுதி மண்ணை சுவாசிச்சிருக்கிறார்களா? என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? எனக்கு தலைவனா வருகிறவனுக்கு இதெல்லாம் தகுதி. என் மக்களே தெரியணும். அவனுக்கு எங்க தலைவன் யார் தெரியுமா? என் பசி அறிந்தவன், என் கவலை தெரிந்தவன், என் கண்ணீர் துடைக்க கரமி. என் இனத்திற்கென்று ஒரு நாடு, அது தனி தமிழீழ குடியரசு. அதை அடைவதே என் இனத்தின் விடுதலைக்கான வழி என்று உணர்ந்துதான் அந்த மண்ணிலே விடுதஞ்செறிந்த அந்த விடுதலை போராட்டத்தை நமது தலைவர் பிரபாகரன் அவர்கள் முன்னெடுத்தார்கள். என் அன்பு மக்களே, 60 ஆண்டுகளாக நம் அன்பு சொந்தங்கள் அந்த மண்ணிலே நிகழ்த்தி வந்த வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டத்தை ஒரு தொகுதிக்கு 50 கோடி 100 கோடி செலவு பண்ணி பதவிக்கு வந்து எப்படியாவது எம்எல்ஏ ஆகி எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்க துடிக்கிறிய தவிக்கிறிய. நீங்க கேளுங்க என் மக்களே, அவ்வளவு நல்லவனா நீ? அவ்வளவு நல்லவனாயா நீ? அவ்வளவு நல்லவனா? அவ்வளவு நல்லவனா? உன்னை தாயா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க குலசாமியை தூக்கி வீசிட்டு அங்கே ஒண்டி உன்னை உட்கார வைக்கலாம்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். காசு கொடுக்கும் போது இந்த மண்ணின் பெருமைக்குரிய ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டு பணநாயகத்தை காப்பாற்றி வருகிற இந்த பெரும் தலைவர்களின் அன்பு மக்களே, காசை கொடுத்து விட்டு வாக்கு செலுத்தும் போது எங்களுக்கு செலுத்தவில்லை என்றால் ஒரு பகுத்தறிவு பிள்ளை பெரியாரின் பேரன் பரிகாரம் சொல்கிறானே என்று நினைக்காதீர்கள். இந்த கயவாளிகளை, கயவர்களை, அயோக்கியர்களை தூக்கி வீச இதைவிட அறிவு புரட்சி ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒண்ணு செய்யுங்க. நீங்க எத்தனை ஆயிரம் பணம் கொடுத்தாலும் எல்லாத்தையும் செலவு நீட்டு எந்த குலசாமி தலையில சத்தி அடிச்சீங்களோ அந்த குலசாமிக்கு நேர்ந்துகிட்டு 5 ரூபாய மஞ்ச துணியில முடியுங்க. என்ன சொல்றிய? நான் சொல்றத கேளுங்க. 43,000க்கு 1 ரூபா குறைஞ்சாலும் வாங்காதீங்க. அவன் உங்களை அவமானப்படுத்துறான்னு அர்த்தம். இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா பட பிச்சைக்கார பையன் மூஞ்சில வீசுங்க. 43,000 இருந்தால் வா, இல்லைன்னா போயிட்டே இரு என்று சொல்லுங்க. குலதெய்வத்துக்கு நேர்ந்துக்கிறங்க. ஓட்டு போட போற போது நீங்க சொல்லுங்க, இந்த கைவாளி பைய, கொலகார பைய, அயோக்கிய பைய, ஆண்டாண்டு காலமாக உழைக்கும் என் மக்களின் உழைப்பை சுரண்டி கொளுத்த இந்த திருடனை ஒழிக்கணும். என் சாமி இந்தா உனக்கு நேர்த்திக்கடன் என்று நேரா ஓட்டு போட போற போது 5 ரூபாய குலசாமி உண்டியல போடு, ஓட்ட சுத்தியல் அருவா நட்சத்திரத்துக்கு போடு. என் அன்பு மக்களே, இதை விட்டால்
இந்த நாட்டின் பெருமை